என்ன ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து 2 பேர் தான், காசி சாரும் விந்தன்ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு 2 விஷயம் தான் தோணுச்சு. சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணணும், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. 2வது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் விவேக் ப்ளஸ் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன், உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. கவிதா மேடம், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல உங்கள் எல்லோருக்கிட்டும் எங்களுடைய அப்பாலஜி கேட்குறோம், மன்னிக்கிறோம். இந்த விழா கொஞ்சம் தாமதமாக தான், கொஞ்சம் இல்லை நிறைய தாமதமாக ஆரம்பித்ததுக்கு எல்லோரும் சார்பில், எங்கள் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தாக போயிடும், ஏன்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடிஞ்சது. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த விமியோ லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்த உடனே டைட்டிலே இப்படி இருக்குது, ஆலன் அப்படின்னு, என்னடா இது நான் ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்ருக்கேன். அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்கில் பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிவா சாரினுடைய அந்த அந்த கான்ஃபிடென்ஸு. சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல். அந்த காதலில் அவர் படம் எடுக்கணும்னு வர்றாரு. அங்கேருந்து வந்து இங்கே படம் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போயிடுறாரு. அங்கேருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்காக இருந்துக்கிட்டு, சக்திவேல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அவர் கூடவே பயணித்து இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க. பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல், மேக்கிங்கை பற்றி, அதாவது இவ்வளோ செலவாகுதே அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாமல், ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா, அங்கேருந்து உள்ளேருந்து வருது. ஆத்மார்த்தமாக அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் காதல் தான் ரொம்ப முக்கியம், அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம். வயலன்ஸ் கிடையாது, அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த அன்பு நம்ம கரெக்டாக தேடி போனால் போகிறோம், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு பொய்டிக்கான ஃபிலிமை நான் பார்த்தேன். பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமாக ஒரு படமாக இருந்தது. இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சார் இது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார், மக்கள் மத்தியில் போய் சேரணும், ஊடக நண்பர்கள்லாம் போய் ரீச் ஆகணும், எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனால் போகிறோம். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும். அது வந்து கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக்கோட அப்படிலாம் இல்லாமல், நான் வந்து என்ன நினச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல், சொல்லுவாங்களே வணிக சமரசம் இல்லாமல் நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படைப்பாளியாக நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இப்படி இவ்வளோ தொழில் சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா நானும் அந்த மாதிரி தான் சினிமாவை ரொம்ப ஆழமாக நேசிக்கிற ஒரு ஆள். சுவாசிக்கிறதும் பேசுகிறதும் வாழறதும் சினிமாவில் தான். உங்களை மாதிரியே நானும் இங்கே 12 மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உழைச்சிட்ருக்கேன் சினிமாவில். அதனால் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கூட அவர் கூட பயணிக்க ஆரம்பித்தோம். அது பிறகு இப்போது இந்த படம் ஒரு ஸ்டேஜாக கடந்து வந்து, அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும்போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு சரியான படமாக உங்கள் பார்த்து முடிக்கும் போது, ஓகே ஒரு கவிதைத்துவமாக ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்கள் நம்பணும், நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த விழாவை வந்து சிறப்பித்த இயக்குனர், என்ன சொல்கிறது, அவர் வந்து இமயம் ஒருத்தர்னா இவர் வந்து என்ன மாதிரி சொல்லுன்னா, ஸ்க்ரீன் பிளே கிங்கு மட்டும் இல்லை, இயக்குனர் இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக இன்றைக்கி இருக்கிற திரு கே பாகிர சாருக்கு என்னுடைய நன்றி. பாகிர சார், நீங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சார்பில் செக்ரட்டரி எங்களுடைய டி சிவா சார் வந்ததுக்கு நன்றி. அண்ட் வெற்றி, உங்களுடைய பயணத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்குது உங்கள் கரியரில். உங்களுடைய முதல் 8 தொட்டக்கால் ஆரம்பித்து ஜிவி நிறைய பிடிக்கும் எனக்கு, ஜிவி படம்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான படத்தை கோபிநாத் உங்களுக்கு பண்ணியிருந்தார், நீங்கள் நல்லா பண்ணீங்க. அடுத்ததாக இப்போ வந்து பம்பர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்.
இப்படி ஒரு உங்களுக்குன்னு தேடி நல்ல கதைகள் வருது. அதாவது புதுமையான கதைகள நீங்க பண்ணுவீங்கன்னு வராங்க. இதுல ஒரு நல்ல பயணம் இருக்கு உங்களுக்கு. இந்த பயணத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகள குடுக்கணும். அ ஆலன் படத்துக்காக நீங்க குடுத்த உழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாரி படத்த பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அத நீங்க பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி அடையணும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்மலாம் பார்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கவிதை மட்டும் இல்ல, எல்லா இதுலயும் வந்து ஆளுமை, இலக்கிய ஆளுமை, மனுஷபுத்திரன் சார் வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சார் நீங்க வந்து இதுல ஒரு கேமியோ ரோலு, ஒரு சப்போர்ட் ரோல், ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய டைம் எடுத்து நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். இது வந்து அவ்வளோ சிம்பிள் இல்ல. உங்களுக்கு இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வர்றது. உங்களுக்கு நன்றி. கேபிள் சங்கர் இந்த படத்துல இதே மாரி இது ஒரு நல்ல ஒரு கேமியோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. அவருக்கும் நன்றி. த ஹோல் டீம் எல்லாரும் டைரக்டர்ஸு, இங்க வந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றி. எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்கே வரைக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய 2வது படம். முதல் படம் வந்து காவட்டியின் காதலி. அது வந்து மனித நேயத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தில் வந்து எழுத்தாளர் பேசியிருக்கிறேன். ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, எனக்கு சின்ன வயசில் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரையும் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன். படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எந்த யாருமே என்னை வந்து நீ படிக்கும்போது படிக்காதுன்னு சொன்னது கிடையாது. ஒரு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் என் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 21 வயசு நான் படித்த புத்தகங்கள் வந்து என்ன எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே தட்டு கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாக்கள், எங்கள் அத்தைகள், மிஸ்தப்பாக்கள், அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து ஒரு பக்கம் பட புத்தகம், ஒரு பக்கம் கதை புத்தகம், எந்த புத்தகம் ஆசையை படிச்சுட்ருப்பேன். பாக்கியேஷ் அவருடைய முதல் புத்தகம் திரைக்கதையை எழுதுவது எப்படின்னு அதை தேடி படித்த பிறகு தான் எனக்கு ஒரு ஆவல், சினிமாவில் ஒரு காதல் இருந்துச்சு. நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், நம்மளும் சினிமாவுக்கு உள்ளே போகணும்னு நினச்சேன். அப்படி நினச்சி தான் சென்னை எம்ஜிஆர் ஃபிலிம்ஸில் வந்து இயக்கம் ஆகணும்னு ட்ரை பண்ணேன். அப்ளிகேஷன் போட்டேன். பட் குடும்ப சூழல், குடும்பத்தின் பொருளாதார பின்னடைப்புனால எனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன் 23 வயசில். 30 வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை. 30 வருஷமாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன, எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம், புத்தகம் படிக்கிறத ஏன் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம், அதை ஏன் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதை ஊக்கிக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாடக புத்தகம் மட்டும் இப்போ உங்கள் வாழ்க்கை இல்லை, பாடக புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை. அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது. எஜுகேஷனை கொடுக்கும். எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த பாடக புத்தகம் தாண்டி இங்கே வாழ்வியலை பற்றி நிறைய எழுத்து இருக்குது. நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும் தேவை, தமிழ்லேயும் அவ்வளோ லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்குது, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். நான் படிக்கும்போது வயசு 12, 18. அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 18 பேர் படித்தோம். 10th எழுதுனோம். நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு 18 பேர் நான் ஒரு ஆள் தெரிச்சு அடித்தேன். புத்தகம் படித்ததுனால கெட்டு போக மாட்டோம். நம்ம படிக்க சொல்லுங்கள். வாழ்க்கை அங்கே தான் இருக்குது. என் வாழ்க்கையும் அங்கே தான் இருந்துச்சு. அங்கே தான் தேடி எடுத்தேன். நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிஸ்னஸ்மேனாக ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு. எனக்கு இந்த கோவிட் வந்த ஒரு 4 மாதம் எனக்கு வந்து ஒரு பிரேக், என் திறமை ஒன்று வாழ்க்கையில் ஒரு பிரேக் அடிச்சுது. அப்போ தான் என்னுடைய உள்ளே இருந்த ஆழ்மனத்தில் இருந்த நான் போட்ட விதை, 18 வயசில் போட்ட விதை வெட்டி பார்த்துச்சு. என்ன ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் எழுதணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் முதல் படம் காட்டிங் காலி பண்ணேன். 2வது படம் ஆலன், ஒரு எழுத்தாளரின் வாழ்க்கை. அவனை 2 பெண்கள் வந்து காதலித்து அந்த காதல், அந்த பெண்களின் காதல், அதை பற்றின ஒரு வாழ்க்கை இங்கே வந்து என்ன ஒன்றே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ஐநா சபையில் 2018 கிரேட்டாக ஒரு பொண்ணு, 16 வயசோ 18 வயசோ தெரியாது, அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஹவு டேர் யூ ஆல்,
எடுத்தவொடனே இந்த கேள்வி கேட்டுச்சு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் ஏன் கேட்டுச்சு. அது கேட்ட காரணம் குளோபல் வார்மிங் 1.5 செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது கேட்குது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து போகிறீங்க, இந்த உலகம் எங்களுக்கானது, இந்த காற்று எங்களுக்கானது, நீர் எங்களுக்கானது, இந்த நிலம் எங்களுக்கானது, அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? ஒரு பொண்ணு கேட்டுச்சு. அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல, இந்த உணவு நமக்கானது மட்டுமல்ல, நம்ம சன்னதிகளுக்கு, நம்மளுடைய வர ஜெனரேஷனுக்கு விட்டு போகணும். அதை நம்ம செய்ய தவறுறோம். இங்கே நம்ம இயந்திரமாக ஓடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை. அடுத்த ஜெனரேஷன் இங்கே வாழணும். அதே தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஒரு 4-5 பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அப்போ இது வந்து முடியாது. ஒரு பையன் வந்து 5-6 வயசு இருக்கும். அங்கிள் நான் என்னன்னு கேட்டேன், நான் படமாக இருக்கு கேட்டேன். இல்லை நான் அப்படி நான் ஆரம்பிக்கல அப்படின்னா. அப்போது கேட்குறான், நடிக்கிறேன் கேட்டேன். நடிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான், அங்கிள் நான் வில்லனாக நடிக்கிறேன். வில்லனாக நடிக்கிறியா ஏன்னு கேட்குறேன். அப்போ தான் அங்கிள் வெட்டலாம், குத்தலாம், அறுக்கலாம். ஒரு வன்மம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்க. ஒரு 6 வயசு பையனுக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது. இது பெரிய பாவம் இல்லையா? மனசாட்சி இருக்கா நம்மளுக்குலாம்? எதை விதைக்க முடியுங்க? இதை விதைக்கிறோம். நான் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வர வேண்டியிருக்கு புத்தகம் படிக்க சொல்லுது உங்களுக்கு. நான் இங்கே காசு சம்பாதிக்க வரல. மனசு ஆதங்கம், வலி, வேதனை இதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இது தெரியல எனக்கு. அந்த நிகழ்வுக்கு தான் அதுதான் இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது. ஒரு எழுத்து எங்கே போகும், இந்த எழுதுனா அது யாருக்கு பயன்படும், இந்த எழுதும் போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து இப்போது புத்தகம் படிக்கும்போது 1000 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. ஒரு புத்தகம் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறது. நான் இன்றைக்கி நிற்கிறது காரணம் புத்தகம் தான், சத்தியமாக சொல்வேன். நான் இன்னைக்கு ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இது வாழ்க்கையில் அமைத்து கொண்டதுக்கு என் நண்பர்கள் கிடையாது, என் புத்தகம் தான். என் குருநாதர் திரு பாக்கியாஸ் அவர்கள், உண்மையிலே நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிரதி எங்கள் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை. முதல் பிரதி அன்றைக்கி தான் வெளியே வருது. நான் கடைக்கு 2 ஹவருக்கு முந்தைய கடைக்கு போயிட்டேன். போய் நின்று கட்டப்படி தொங்கிறதுக்கு முந்தைய இருந்த அந்த இதில் வாங்கி படித்தேன். அந்தளவுக்கு ஒரு பேய் பிடிச்ச ஒரு படிப்பான நான். ஆனால் சிங்கப்பூர் போகிறதுக்கு அதை படிக்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல், ஜீவனத்தரமான வாழ்வியல், வேலை போயிட்டுருப்போம். அங்கே படிக்க முடியல. இங்கே படித்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றி சொல்லியிருக்கேன் சார். உண்மையிலே உங்களுடைய அந்த தூண்டுதல், உங்களுடைய கேள்விப்பட்ட இருக்கிற அந்த உண்மை, அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார், யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். இந்த படம் ஆலன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறையா லொக்கேஷனை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 லொக்கேஷனு ஜெர்மனியில் எடுத்துருக்கோம். காசி, வாரணாசி, ரிஷிகேஷ், காரைக்குடி, ராமேஸ்வரம், கொடைக்கானல், எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த கதாநாயகன் உள்ளே வந்தார். மனோஜ் சிறந்த இசையமைப்பாளர் உள்ளே வந்தார். டிஓபி இந்தர் ஸ்டாலின் வந்தாப்புல. அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் உள்ளே வந்தாங்க. மற்ற எல்லா துணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், அந்த பாப்பா, பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தை நான் வன்முறை இல்லாமல், இது உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை நான் வன்முறையாக எடுத்துருக்க முடியும். ஒவ்வொரு சீனையும் ரத்தமாக திருக்கி நீங்கள் பார்க்க, நீங்கள் திருச்சி வச்சுருக்க முடியும். ஆனால் அதையும் கடந்து போகிறான் ஒருத்தன். அதையும் கடந்து போய் திரும்பி வரான் வாழ்க்கையில். அவனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை அப்படியே தட்டி விட்டு போய் வெளியே வரான் அங்கேருந்து வேறு ஆளாக. இப்போது நான் கேட்குறேன், எல்லாருனாலையும் எல்லாம் அடிச்சிட முடியுமா? ஒரு பலசாலியை ஒரு பலசாலியும் அடிக்கிறான், எளிவனை வந்து திருப்பி அடிச்சிட முடியுமா? அப்போ நம்ம திருப்பி செய்ய முடியாத ஒன்றை ஏன் நம்ம வந்து இங்கே திணிக்கிறோம்? திருப்பி நம்ம அடிக்க முடியாத ஒன்று ஏன் செய்யணும்னு ஆசைப்படுறோம்? இல்லை, வன்முறைகள் இல்லை, இது எல்லாம் கலந்ததான் இந்த உலகம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எது அதிகம் தேவைப்படுதுங்க? அன்பும் காதலும். இயற்கையை கொண்டாடுங்கள்.
அன்பை கொண்டாடுங்கள், காதலை கொண்டாடுங்கள். இந்த உலகம் அமைதியாக வாழும், உங்களுடைய தலைமுறை அமைதியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே மட்டும் பாதுகாப்பு பத்தாது, வெளியே போகும்போது பாதுகாப்பு இருக்கணும். அது எல்லாரும் இந்த ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறையா செய்யலாம், சமூகத்துக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடையில். எல்லாரோடையுமே கவிஞனாகவும் பாடலாசிரியனாகவும் பணியாற்றியிருக்கேன். மனுஷபுத்திரன் அண்ணன் வந்திருக்காங்க, பாக்யராஜ் சார். என்னோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு. நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய், மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை, விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன், மழையள்ளி மைப்பூசும் மாம்சம், அரியன வனையும் குயவன், வெளி ஒடுக்கி உள்விரியும் வானம், சுடருள்ளே மணக்கின்ற காடு, இடுகாடு சுடற்காடு. இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது இந்த கவிதைக்குள்ள இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை. அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு. வேறெழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே நூறெழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை. இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில ஒரு 20-22 ஆண்டுகள் இருக்கு. அவ்வளோ பட்டறிவு இருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஆலன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் மீண்டு வெளியே சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான். ஒரு எழுத்தாளனாக மாறுறான். அவனுடைய ஒரு பயணம்தான் இந்த படம். ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்கு. அதனால எனக்கு இந்த படத்தில் எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம். ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. சிரமமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு. நிறைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ளே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிட்றோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம தொலைச்சிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு. அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது, ஓங்கி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல்களுமே இந்திய செவியல் இசை இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதை மேலே வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இசையை அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சிருக்காப்புல. ரொம்ப சூப்பர் மனோஜ். இன்னொன்று, மனோஜ் இசைத்துறைக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடியவர். அவர் திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம். பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பொறுமையாக உட்காந்து அந்த மன அமைதியோடு இந்த ட்ராங்குவல் ஸ்டேட்டில் இருந்து மனோஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும்போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும். இப்போ போட்ட அந்த யாழ் இசை, ஏழு இசைய பாட்டும் சரி, அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி. அடிப்படையில் அந்த ஆலன்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு உள்ள பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிப்படையில் போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அடிப்படையில் ஜிடி கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம திருமூலர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழுக்குள்ளேயே ரமணர்லேருந்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னை பெரிதும் மாற்றியது. அதை உள்வாங்கி அமைதியாக மண்டைக்குள்ளே விரிச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஆணவம், கண்மம், மலம் இதை விரிச்செடுத்து கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது. அதனாலேயும் இந்த ஆலன்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவனை பற்றி, சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இன்னும் முக்கியமாக மல பரிபாகம், சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க.
நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளராக நான் சொல்கிறேன். அதை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம், என்னுடைய எழுத்துலையும் மாற்றம், ஒரு மனப்பக்குவம், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதனாலையும் இந்த ஆலன்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும் போது ஆலன் அப்படின்னாங்க, சரி இங்கே ஆலன் தான் அங்கே ஆலன் ஆகியிருக்கேன் போல். அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா என்னோடய தம்பி விவேக் பிரசன்னா. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் உடன்பிறப்பு. ஆமாம் ஆமாம், நான் அண்ணன், அவன் தம்பி. ஆமாம் ஆமாம், அவன் கொஞ்சம் அண்ணமாக இருப்பான், நிறைய அன்பு செலுத்துறதுலேயும் அண்ணன் தான் அவன். அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. என்னுடைய தம்பியோட இந்த படத்தில் நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் மேடையில் உட்காரன்னு நினைக்கிற ஒன்றா. மற்றபடி நிறைய பெரியவங்களாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆலன் எனக்கு எப்போதுமே என்னோட சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சிவா சார், அவருக்கு நேற்று கூட அதான் எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அவ்வளோதான் சொல்ல தோணுது. மீண்டும் ஒரு சிவவாக்கியார் பாட்டை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரு, என்னிலே இருந்து யான் அறிந்து கொண்டனே. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மைக்கில் ஆக்சுவலி பேசி இப்போ பழக்கம் இல்லை, பாடி தான் பழகம். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச். என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாட்ட. என் பேர் மனோஜ் கிருஷ்ணா. இதுதான் என்னோட முதல் படம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் என்னோட பாடல்கள் எல்லாம் பிடிச்சி, அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி he wanted to have me in this film. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இது என்னோட லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன். சிவா சாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம், ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள் நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நீங்கள் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், ஐ வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பாக்யராஜ் சார் இருக்கார், ரொம்ப பெரிய ஃபேன் நான். ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து தான் வி ஹவ் க்ரோன் அப். இன்றைக்கி அவர் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஆல்பமை பற்றி பேச விரும்புகிறேன். ஸோ கார்த்திக் நேதா அவர்கள் இங்கே இருக்கார். அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் 96லேருந்தே ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது 96லாம் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப பெரிய ஃபேன். எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த படத்துலையும் 4 பாடல்கள் இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். நான் வந்து டியூன் அனுப்பிச்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி ஏதாவது லைக் லிரிக் அமிச்சிட்டு சேஞ்ச் ஏதாவது வேணுமான்னு கேட்பார். இதுக்கு மேலே என்ன சேஞ்சு சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தில் நடித்த வெற்றி, ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ. நான் வந்து 8 தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. அண்டு தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சக்திவேல் சார், இந்த படத்தோட மேனேஜர். அண்டு எல்லாருக்குமே நடித்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். விந்தன், காசி விஸ்வநாதன் சார் எடிட்டர், அண்ட் இவங்க எல்லாருக்குமே என்னோட
பெஸ்ட் விஷஸ். அண்ட் நான் ரொம்ப சின்ன இந்த மேடையில், ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் எடுத்து நான் ஐ வில் ஸ்டார்ட் மை ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டு யாழ் இசையே அப்படிங்கிறது வந்து சின்மை பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாய்ஸ் அவங்க. ஸோ அவங்க இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பாடி அவங்களோட ஒரு மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சின்மைக்கு. நாடு விட்டு அப்படிங்கிற 2வது பாட்டு வந்து நிகிதா காந்தி அப்படின்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே, அவங்களும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான பாப் ஸ்பேஸில் பண்ண பாட்டு. ஸோ இந்த படத்தில் அண்டு எல்லா மாதிரியான பாட்டும் பண்ண முடிஞ்சது. ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருக்கிற பாட்டு, ஆர் ஒரு பாப் ஸ்பேஸில் ஒரு கர்நாடிக் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸோட. நான் கர்நாடிக் மியூசிக் தான், நான் சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கு நான் வந்தேன். ஸோ அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சதும் எனக்கு நிறைய ஜானர்ஸ் அமைஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு நிகிதா. ஏன் நினைந்தாய் அப்படிங்கிற பாட்டு வந்து ஷான் ரால்டன் பாடியிருக்காரு. ஸோ ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு 2 விஷயம் பேசிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோட முதல் அறிமுகமே ஷான் ரால்டன் தான். ஸோ ஷான் ரால்டன் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை தெரியும். அவர் வந்து அவருக்கு தான் நான் மியூசிக் ப்ரொடியூசராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் பிஃபோர் டூயிங் மை திஸ் ஃபிலிம். அவரோட சம் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஹிட்ஸில் நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து சினிமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னு என்ன கேட்டிருந்தா நான் வேறு ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பேன். பாடணும், சிங்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அவர்கிட்ட போனோடனே தான் அவர் என்ன இந்த ஆர்ஆர் இப்படி பண்ணணும், பாட்டு இது அது அப்படின்னு நிறைய விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைட்டாகவே என்னை ட்ரெயின் பண்ணார். ஸோ அதனால தான் இப்போ என்னால் இந்த ஸ்டேஜ்லேயும் நிற்க முடியுது. ஸோ அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஏன் நினைந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங். அதை அவர் பாட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டு ஷான் அண்ணா ஃபார் ஆக்சுவலி சிங்கிங் தட் சாங். ஸோ 4வது பாட்டு நான் எங்கே. நான் எங்கேங்கிற பாட்டு வந்து சத்தியமாக வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிங்கர் சாய்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த பாட்டு சிச்சுவேஷன் கேட்டோடனே சரி ஓகே கர்நாடிக் மியூசிக் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பெரிய லைக் ஒரு சங்கர் மகாதேவன் சார் வந்து இதை பாடுவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. நான் வந்து ஐ ஹேட் சம் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு சிவா சார் தான் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து சங்கர் மகாதேவனை ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் எப்படி சார் அவர் எவ்வளோ, அப்போது ஹி வாஸ் ஆல்சோ அப்போ வந்து கிராமி வேற வாங்கியிருந்தார். ஸோ எனக்கு வந்து எப்படி சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் ஹி கேவ் தி கான்ஃபிடன்ஸ், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்த்தா சங்கர் மகாதேவன் சார் லைக் த ட்ராக் அண்ட் அவர் எனக்கு கால் பண்ணி பேசினார். பேசி இது நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத செஷன். ஸோ நாங்கள் போயிட்டு பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணோம். ஐ திங்க் 25-30 மினிட்ஸில் பாடி முடிச்சிட்டார் பாட்டை. 1 hour we were talking. அண்ட் அப்புறமா முடிச்சுட்டு வரும்போது அவரே கூப்பிட்டு ஹி கேவ் அ பைட் அபவுட் மை மியூசிக். இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேலண்ட்டு, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கண்டிப்பாக அவர் பண்ண மியூசிக்கு நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது சொன்னது வந்து நம்ம கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, அது ஒரு யங்ஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அது அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு இது பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப ஒரு ட்ரீமாக இருந்த விஷயத்த ட்ரூவாக ஆக்கினது சிவா சார் தான். ஸோ சங்கர் மகாதேவன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் இந்த ஆல்பமில் பாடின 4 சிங்கர்ஸும் இவங்க தான். அண்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 minutes. இந்த மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஃப்ரெண்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து ஃபஸ்ட் நின்று பேசிடுறோம். பட் ஐ பர்சனலி பிலீவ் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு மியூசிக் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சுற்றி அவ்வளோ மியூசிஷியன்ஸோட ஒர்க் இருக்குது, அதனால தான் ஒரு படம் வருது. ஸோ அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரையுமே தேங்க் பண்ணோம் அப்படின்னு தோணிச்சு. ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன்.